எங்க படத்தை திருப்பி எங்கள்கிட்டே தரதுக்கு ஒரு பெரிய பீட்டை 1.5 வருஷம் ஆடுவீங்களா? 4 வருஷம் ஒரு மசுரையும் கொடுங்கள. உங்க மந்திரி சொல்றாரு ஒருத்தன் தான் கெடுத்தான், சொல்றவன் பையனை விளக்கு பிடிச்சு பார்த்தானா எத்தனை பேர் கெடுத்தான்னு சொல்லிட்டு பாலியல் பண்ண அயோக்கியனை தூக்கல போடுன்றோம். துப்பு கட்ட அரசாங்கம் ரொம்ப ஆடுறாங்க. ஆட்டம் தாங்க தில்லானா மோகனம்லாம் தோத்துறோம் இவங்கள்ட்ட. இந்த நாடு அப்ப விட்ட நாடா இல்ல கருணாநிதி விலை கொடுத்து வாங்கிட்டாரா தமிழ்நாட்டை? கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கக்குசு, கருணாநிதி ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே தேயவும். கருணாநிதி இடம் இவர்களே ஆளணும். ஏன்னா அந்த நாடே பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா கருணாநிதி வச்சிருக்கடா. பெண்கள் மீது அக்கறை கிடையாது. ஒரு பெண்ணை பாலியல் பண்ணி நாசப்படுத்தியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில. அதை தவறுன்னு சொல்லிட்டு நாங்க கண்டிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி மனசாட்சியோட இருக்கிறோம். அந்த கைதியை கூட்டு போய் பொத்தனாப்புல கூட்டு போறானுங்க. என்னமோ நேற்று தான் வயசுக்கு வந்த பண்ண சடங்கு கூட்டு போவாங்களா மூடி மூடி, அதே மாதிரி மூடி மூடி முக்காடு போட்டு கொண்டு போறானுங்க. குற்றவாளி உன் கட்சிக்குள்ள இருக்கான். என்ன அவன் தான் கோழி பிரியாணி கொடுக்குறான். 5000 பேர் 10,000 பேருக்கு உள்ள போனால அந்த காலேஜ் பொண்ணை கெடுத்துட்டு அவன் தான் ஸ்டாலின் கட்சிக்கு பிரியாணி தரானான். 5000 பேர் 10,000 பேருக்கு. ஒரு அரசியல் தலைவனா இருந்தா அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா நாங்க பாராட்டுவோம். நாம் தமிழர் கட்சி பாராட்டும். உங்களுக்கு மாலை போடும். தமிழ்நாட்டு மக்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கான். தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, படிப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல. பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, மளிகை பொருள் விலை ஏறி போச்சு, சிலிண்டர் விலை ஏறி போச்சு. விவசாயிக்கு பாதுகாப்பு தரல, ஆத்த தூர் வரல, ஏரிய தூர் வரல, ஒன்னும் செய்யல. மழை வெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணம் கொடுக்க துப்பு கட்ட அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நிவாரணமும் தரல. கேட்டா இலவசம் ஒரு பஸ் 1000 ரூபாய். எவன் அப்ப வீட்டு காசு எங்கள்கிட்ட வரி பணத்தை வாங்கி எங்களுக்கே திருப்பி பிச்சை போடுறீங்க. நீங்க எங்களுடைய வரி பணம், எங்களுடைய காசு, அது எங்கள்கிட்டே வசூல் பண்ணி எங்களுக்கே பிச்சை போடுவீங்க. கோடி கோடியா பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க. அந்த பணத்தை கொடுத்தீங்களா மக்களுக்கு? சேர்த்து வச்ச பணத்தை மக்களுக்கு கொடுக்கல இல்லையா? எங்க பணத்தை திருப்பி எங்கள்கிட்டே தரதுக்கு இதுல பெரிய பீட்டை வேற 1000 ரூபாய் தர்றோம். இலவசமா இலவசம் இலவசம் இலவசம். தமிழ்நாட்டு மக்களை இலவசத்துக்கு பிறந்தவங்களை ஆக்குறது திராவிட கட்சி. தமிழ்நாடு மக்கள் இலவச அரிசி திங்கிறாங்கன்னு சொன்னது திராவிட மாடல் அரசு. என்னமா பெரிய மன்னர் பரம்பரை எனக்கு அப்புறம் பிள்ளைக்கு அப்புறம் அவரு புள்ள இவர்களே ஆளணும். ஏன்னா அந்த நாடே பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா கருணாநிதி வச்சிருக்கடா. தமிழ்நாடு தூக்கிட்டு கருணாநிதி நாடு. அவர் வந்தாக்கா கார் ரேஸ் விடுவாரு, அவரு பைக் ரேஸ் விடுவாரு. அவர் ஒரே குஜாலாவா இருப்பாரு. இவர் ஒரு பக்கம் ஒரு வார்த்தை பேச தெரியல ஸ்டாலினுக்கு, பார்த்து படிக்க தெரியல. கேட்டா ஒரு அரிசி 5 கிலோ, 1 கிலோ சர்க்கரை, இதை கொடுத்த பொங்கல் வருது, ஒருத்தர் கரும்பு கொடுத்துருவானுங்க. அங்க கரும்பு விவசாயம் பண்ற விவசாயி எல்லாம் கோமணம் கட்டி சுத்துறாங்க. விவசாயி இப்ப அம்மனமா சுத்துறாங்க. விவசாயியும் அழிச்சிட்டானுங்க இவனுங்க. மாணவர் படிப்பு தொலைஞ்சிருச்சு. மீனவர் கடலுக்குள்ள போகல, சுட்டு கொள்றான். அதை கேட்கறவங்களுக்கு துப்பு இல்லை இவங்களுக்கு. இவங்களோட வேலை என்ன தெரியுமா? அப்பப்போ ஒரு குஜாலாவா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இவர் எழுச்சி நாள், கருணாநிதி பிறந்த நாள், 100 வயசாகி செத்து போயிட்டாரு. செத்து போனவங்க எத்தனை வருஷம் கொண்டாடுவானுங்க இவனுங்க. இன்னைக்கு கூட ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு எங்கேயோ. எல்லாம் குத்தாட்டம் போட்டு கோழி பிரியாணி கொடுத்தோம் உள்ள போயிட்டான். இவங்க செய்யற சாதனை என்ன? கோழி பிரியாணி ஒரு கோழி பிரியாணி கொடுத்து கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆளணுமாமா. தமிழ்நாடு அப்படியே எழுதிடுவாங்க. பில்டிங் ஃபுல்லா எழுதிடுவாங்க. கருணாநிதி மால், கருணாநிதி சினிமா தியேட்டரு, கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கக்குசு, கருணாநிதி ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே தேயவும். கருணாநிதி இடம் இங்கே பான்பராகு போட்டு துப்பவும். இது கருணாநிதி இடம். கருணாநிதி குடிப்பகம். கருணாநிதி குடிப்பகம். குடிப்பகத்துக்கு கருணாநிதி குடிப்பகம் எல்லாம் வச்சுட்டு இவங்க ஆட்சியில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆடுறாங்க. ஆட்டம் தாங்க தில்லானா மோகனம்லாம் தோத்துறோம் இவங்கள்ட்ட.